Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video. So let's get right into it. Guys, எனக்கு market ரொம்ப volatile-ஆ இருந்துச்சு. அதாச்சும் down up சூப்பரான ஒரு volatility காமிச்சிருக்கு market. நாளைக்கு நம்ம பிளான் என்னங்கிறது பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு bearish, அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன், இங்கேருந்து பிரேக் ஆகலை. ஓகே, இங்கேருந்து பிரேக் ஆகலை, புல் பேக் ஆகி இங்கே டைம் பாஸ் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ விச் இஸ் ரியலி குட். ஆனால் இது ஒரு நல்ல அப் மூவ் கைஸ், இது ஒரு ரொம்ப நல்ல அப் மூவ். இது நமக்கு என்ன காமிக்குது அப்படின்னா, பையர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத காமிக்குது மார்க்கெட்டில். எல்லாருமே சொல்லுவாங்க மார்க்கெட் விழுந்துடும், இங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தட். உங்களோட அனலைஸ் ப்ராப்பராக பண்ணுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுங்கள். என்ட்ரி வந்துச்சுன்னா என்ட்ரி எடுங்க, ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ், டார்கெட் ஆச்சுன்னா எக்ஸிட். சிம்பிள். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட். இவ்வளோ மட்டும்தான் இருக்கணும். ஜேர்னல் பண்ணிகிட்டே இருங்க பேக்ரவுண்டில். அது ஒன்று தான் ஆப்ஷன், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஸோ நாளைக்கு அனலிசிஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஒருவேளை நிஃப்டி 22,200க்கு மேலே ஒரு 2 கேண்டில் சர்வைவர்ஸ்னால் கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பை பண்ணி ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வைப்பேன். ஓகே, மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனாலாம் ஓகே. ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனாக இங்கே சப்போர்ட் வாங்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். கேப் டவுன் ஓப்பனாக ப்ரீச் ஆச்சுனாலும் நான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா நான் இமீடியட்டாக வாங்க மாட்டேன், அது வெயிட் பண்ணுவேன். புல் பேக் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவேன். புல் பேக் அப்புறம் தான் நான் பை பண்ணுவேன். ஓகே, அது புல் பேக் மேலே கிடைச்சாலும் ஓகே, ஏன்னா இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. புல் பேக் மேலே கிடைச்சாலும் டோட்டலி ஃபைன். இந்த புல் பேக் அப்புறம் தான் பை பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி பை பண்ண மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நான் இப்போ எங்கேயுமே பை பண்ணுற லெவல்ஸில் இல்லை, ஏன்னா இங்கே வால்டைல் இருக்க சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் போகும், ஹிட் பண்ணும், கீழே வரும், ஹிட் பண்ணும், மேலே போகும். இது ஒரு பெரிய ரேஞ்ச் கிடச்சிரும் எங்களுக்கு. ஓகே, செல்லர்ஸ்க்கு ஒரு ரொம்ப பெரிய ரேஞ்ச். இங்கே தான் வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து லாஸ் பண்ணுற சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ லெட்ஸ் டோன்ட் டூ தட். சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்கள், சிம்பிளாக ட்ரேட் பண்ண நல்லது. 47,325க்கு மேலே பேங்க் நிஃப்டி ப்ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். இல்லை 46,285க்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். இந்த ரெண்டு தான் என்னோடய ஆப்ஷன்ஸ் ஃபார் டுமாரோ. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் போயிட்டுருக்குது, அதாச்சும் மூவே ஆக மாட்டேங்குது. ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு சீனரியோ, விச் இஸ் ஃபைன், ஏன்னா மூமெண்ட் கொடுத்தாச்சு ஆல்ரெடி, அதனால் இப்படி கன்ஃபியூஷன் ஆகும். ஒருவேளை யூஎஸ் ஆயில் $78.70 மேலே கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து $82 இருக்கும், $82.40. ஓகே, கீழே எங்கே இருந்தால் செல் எங்கே பண்ணுவேன்னா $45.70 கீழே தான் செல் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடி செல் பண்ண மாட்டேன், ஏன்னா திஸ் இஸ் அ வாலடைல் ஜோன். சிம்பிள். ஓகே, வெரி சிம்பிள், லேமன் லாங்குவேஜில் தான் சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டும் சேம் கைஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸாக 2 டேஸாக ஒரே இடத்துல இருக்குது. நமக்கு வந்துட்டு 2040க்கு மேலே போச்சுனா தான் நான் பை பண்ணுவேன். செல் எங்கே பண்ணுவேன்னா 2018க்கு கீழே ப்ரீச் ஆச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ நமக்கு இன்றைக்கி 5 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் இஸ் ஹேவல்ஸ் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க, பிகாஸ் ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது இதில். ஏன்னா நீங்களே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லோ எதுவுமே பிரேக் ஆக மாட்டேங்குது. இது ஒரு லோ, இது ஒரு லோ. ஓகே, இங்கே ஒரு லோ இருக்குது, எந்த லோஸுமே பிரேக் ஆகலை. எல்லா லோஸுமே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் போகுது. ஹை வந்துட்டு சேம் இடத்துல ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணுச்சுன்னா தெர் இஸ் எ வெரி ஹை ப்ராபபிலிட்டி ஷூட்டாக இருக்குது. எனக்கு 1492க்கு மேலே ப்ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, டவுன் சைடு எங்கே பார்ப்பேன் அப்படின்னா இந்த லோ எனக்கு பிரேக் பண்ணும். ஓகே, 1269 இல்லாட்டி வேறு ஏதாச்சும் லோ இது க்ரியேட் பண்ணுச்சுன்னா அந்த லோ பிரேக் பண்ணிச்சுனா தான் நான் வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு இஷ்டப்படுவேன். பட் நம்ம பிகாஸ் வி ஆர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்ம பை தான் அதிகமாக பண்ணுவோம். ஸோ 1492க்கு மேலே தான் நான் பை பண்ணுவேன். 1450 என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹர்ஷா இன்ஜினியரிங். ஆன டெய்லி டைம் ஃப்ரேம், இது ஒரு ரீசெண்ட் டெய்லி ரெசிஸ்டன்ஸ், அதை ப்ரீச் பண்ணி நல்லா ஒரு கேப் அப் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை 435 420க்குள்ளே என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 410 இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குட் ஸ்டாக் டு ட்ரேட். நெக்ஸ்ட் இஸ் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா. இப்போ தான் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி சர்வைவ் ஆச்சுன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதாச்சும் 243 250 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 228 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் திருமலா கெமிக்கலான வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வீக்லி ரெசிஸ்டன்ஸை ப்ரீச் பண்ணியாச்சு. நாளைக்கு எனக்கு 268 250க்குள்ளே என்ன ப்ரைஸ் கிடச்சாலும் பர்ச்சேஸ் பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் 223 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சூரியோதயா.
சூரியோதே. ஓகே, சூரியோதே ஆன் டெய்லி டைம் ஃப்ரேம். இதுதான் இதோட டெய்லி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதுக்கு மேலே ப்ரீச் பண்ணி, அதாச்சும் 196க்கு மேலே ப்ரீச் பண்ணி எனக்கு 1 or 2 கேண்டில்ஸ் வேணும். அப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி 183 to 185 தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள், பிகாஸ் மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹையில் இருக்குது. எல்லா ஸ்டாக்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. பட் ரிமெம்பர், மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிடும், இங்கேருந்து விழுந்துருங்கிறதெல்லாம் வந்துட்டு டோன்ட் பிலீவ் அண்ட் ஆல் தட். ப்ராபபிலிட்டி கேம் ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி, மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணிங்கனாவே தெர் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிலிட்டி நீங்கள் எவென்ச்சுவலாகவே நல்லா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடெல்லாம் ஆயிடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் வந்து என்னோடய ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் தான் என்னால் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.